ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்து 29/8/2025க்கான இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஓரியன்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸு. இப்போ அப்கமிங் வந்து தமிழ்நாடு எக்ஸாம்ஸ் வந்து குரூப் 2 இந்த மாதிரிலாம் வருது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம இதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஸ்டேட் டாப்ஸ் கண்ட்ரி இன் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ஹேஸ் ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சர்வே கிடையாது, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சர்வே. இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், MOSPI சொல்லுவோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது ஆனுவலாக ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. த ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2023லேருந்து 24 அது வரைக்கும் பேஸ் பண்ணி சர்வே கொடுத்துருக்காங்க. இந்த சர்வேயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த சர்வேயில். அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் அந்த ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்டும் அதிகமாக இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எவ்வளோ வந்து எம்ப்ளாய்டு வந்து ஃபேக்ட்ரிஸில் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 15.24% வந்து இருக்காங்க. அப்போ இவ்வளோ எம்ப்ளாய்டு ஒர்க் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக வந்து அங்கே நம்மக்கிட்ட ஃபேக்ட்ரிஸும் அதிகமாக இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா 15.43% வந்து ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் டாப் 3 ஸ்டேட்ஸ் வந்து நாம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு, செகண்ட் வந்து குஜராத்து, நெக்ஸ்ட் வந்து தேர்டு வந்து மகாராஷ்டிரா. ஸோ அது ஃபேக்ட்ரிஸ்லேயும் சரி, அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்டும் சரி, இதுதான் வந்து ஆர்டர். தமிழ்நாடு, தென் குஜராத், மகாராஷ்டிரா, இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம ஸ்டாலின் சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு வந்து இட் வாஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் இந்தியாஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட் சைடும் பண்ணியிருப்பாங்க அப்படி தானே அர்த்தம். ஸோ வந்து நிறைய வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணதாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியாக வந்து என்விரான்மெண்ட் அமைச்சு கொடுத்ததாக இருக்கட்டும், கண்டினியூவாக வந்து பவர் சப்ளை பண்ணது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி நிறைய ரீசன்னால தான் இந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து இந்த ஆர்டிக்கல். இதில் வந்து நீங்கள் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஹைலைட் பண்ணி கூட பாயிண்ட்ஸு அந்த சர்வேயோடது, யார் வந்து அந்த சர்வே ரிலீஸ் பண்ணுறா, அதில் தமிழ்நாடு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபேக்ட்ரிஸில், தமிழ்நாடோட ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ, தென் வந்து டாப் 3 ஸ்டேட்ஸு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம். தேங்க்யூ ஸோ மச்.